ஏன் ஒரு ஆணுக்கு ஒரு விலங்கோட உடல் உறவு கொள்ளணும்னா அது ஒரு உணர்வு தானே. அதையும் நீங்க தடுக்கிறீங்க. இது உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? விலங்கு சம்மதிச்சா அவனும் சம்மதிச்சா 2 பேரும் பண்ணிக்கிற வேண்டியது. அந்த உணர்வை நீங்க மதிக்க மாட்டேன்றீங்க. வற்புறுத்தி எதுவும் செய்ய போறது இல்லையில. அமீரோட இந்த அறிவை பார்க்கும்போது என்ன பேசுறதுன்னே தெரியல. அதாவது இந்த கேடு கட்டவங்க என்ன செய்றாங்கன்னா, இந்த எல்ஜிபிடி ஆதரிச்சோன்னா நம்ம வந்து அதான் சொல்றேன், பிராட் மைண்டு பயங்கரமான நாங்கள் முற்போக்கானவங்க, பெரியார் மண் இல்லை திராவிட மண் ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு ஆண் விலங்கு கூட செக்ஸ் வச்சுக்கிட்டேன்னா தப்பு இல்லை, அந்த விலங்கு சம்மதிக்குன்னு சொல்லும் போது தெரிஞ்சு நீ எந்தளவுக்கு ஒரு கூமுட்டன்னு எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு. நீங்கள் இந்த வாயில்லாத ஜீவன் சொல்லுவாங்களே, அதாவது வாயில்லாத ஜீவன் எதெல்லாம் நம்ம சொல்லுவோம்னா, இந்த நாய் கூட வாயில்லாத ஜீவன் தான், அது கடிக்குது அதெல்லாம் தூக்கி விடலாம், அது பெட்டு, அதெல்லாம் பெட்டில் வர்றது. நாய், அதுக்கப்புறம் பூனை, மாடு, ஆடு, இதுக்கெல்லாம் தான் சொல்கிறீங்கள. நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீ சொன்ன மாதிரியே விலங்கு கூட வைக்கணும்னு நினைக்கிறேன்னா ஏன் போய் புலிக்கிட்ட வைக்க மாட்டேங்கிறீங்க? புலிக்கிட்ட வெயி, சிங்கத்திட்ட வெயி, அதுக்கப்புறம் கரடி, 3 கிட்டே போ, கீழே இருக்கிறத கடிச்சு துப்பிடுவான். புரியுதா? இப்ப தெரியுதா இவங்களோட முற்போக்கான பேச்சு என்னதுன்னு இப்ப தெரியுதா மக்களுக்கு? இதை தான் நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த எல்ஜிபிடின்னு சொல்லிட்டு இவங்க முற்போக்கு தனம்னு சொல்லிட்டு கடைசியில் இப்ப விலங்கூட வச்சா என்ன தப்பு இல்லைன்னு கேட்கறாங்க. நாளைக்கு குழந்தையோட வச்சா என்ன தப்பு இல்லைன்னு கேட்பாங்க. ஏன்னா இவங்களாம் கேடு கட்டவங்க. இது அதாவது செக்ஸுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. சும்மா பார்த்தோன்னே எல்லா இடத்துலயும் பாஞ்சு போறது செக்ஸ் இல்லை, அது காம வெறி. அந்த காம வெறியை இவங்க எவ்வளோ நாசுக்கா இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு நாசுக்கு தானே வேற இவங்களுக்கு. இவங்க கேட்டோன்னா இவங்க ப்ராட் மைண்டு அண்ட் நாங்கள் திங்கிங் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங். இது டிஃப்ரெண்ட் திங்கிங் இல்லைண்ணா. உன் குடும்பத்தில் யாராவது இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அப்போ தெரியும் உங்களோட இந்த ப்ராட் மைண்டு எல்லாமே.